அனைவருக்கும் வணக்கம். அண்மையில விண்ணப்பம் கோரப்பட்ட மத்திய அரசின் MSO3 அலுவலர்களுக்கான EB வழிகாட்டல் வகுப்பு தொடர்ல இணைஞ்சிருக்கிறோம். தங்களுக்கு இன்றைய தினம் 2வது அலுவலக முறைமைகள் சிஸ்டர் கிளாஸ் வந்து 2வது வகுப்பு இடம்பெற உள்ளது. நாங்கள் கடந்த வகுப்புல கொஞ்சம் வினாக்கள் பார்த்திருந்த நாங்கள் ஏன்னா சரி, யாராவது சொல்லுங்க, நாங்கள் முதல் வகுப்புல எத்தனை வினாக்கள் பார்த்திருக்கிறோம்? நினைக்கிறேன் 10 வினாக்கள்லாம் பார்த்தது போல. என்ன யாராவது கடந்த வகுப்புல ஜோயின் பண்ணாக்கள்? கடைசியாக அந்த உள்ளக சூழலை தீர்மானிக்கிற காரணிகள் என்று பார்த்த நாங்கள் போல. என்ன சரி, இன்னை நாங்கள் 11வது கேள்வியை பார்ப்போம். நாங்கள் அலுவலகம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது அலுவலக முறைமை தொடர்பாக பார்க்க போறோம். சிஸ்டம் அலுவலகம் தொடர்பாக அலுவலகம் அமைக்கிறது எல்லாம் பார்த்துட்டோம். என்ன சரி, இதுல பாருங்க, சரி யாராவது சொல்லுங்க, ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் ஏன் முக்கியம்? அல்ல ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகத்தின் தேவைப்பாடு என்ன? ஒரு நிறுவனத்திற்கு அலுவலகத்தின் தேவைப்பாடு அல்ல அலுவலகத்தின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கு? யாராவது உண்டு? என்ன ஒரு தகவல் வழங்குற ஒரு மையமாக இருக்கு. என்ன பேசிக்கான ஒரு விஷயம், நிறுவனத்துக்கு தகவல் வழங்குற ஒரு மையமாக இருக்கிறது. நிறுவனத்துக்கு அலுவலகம் முக்கியமாக காணப்படும். அலுவலகம் வந்து நிறுவனத்துக்கு தகவல் வழங்குற ஒரு மையம். இதை விட இன்னும் நிறைய முக்கியமான காரணங்கள் காணப்படும். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அலுவலக முறைமை சிஸ்டம். சரிதானே? வேற, சிஸ்டம் வேற. விளைய கொள்ளுங்க. சிஸ்டம் 11வது கேள்வி, அலுவலக முறைமை என்றால் என்ன? சிஸ்டம் என்று சொல்றது ஒரு நிறுவனம் வந்து எதிர்கால ஒரு நோக்கத்தை கொண்டது. ஏன்னா இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்கள் இப்ப MS இருக்கிறீங்க, எதிர்கால நோக்கம் சில நேரம் ஏதாவது லிமிட்டட் எக்ஸாம் செய்யணும், பெரிய பெரிய போஸ்டிங் வரணும்னு உங்களுக்கு திட்டங்கள் இருக்கலாம். அதே போல ஒரு நிறுவனத்துக்கும் இருக்கு. சரிதானே? அப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய எதிர்கால நோக்கத்தை முதல் திட்டமிட்டு அதனை அடைகிறதுக்கு பல செயற்பாடு செய்யணும். சும்மா பிளான் மட்டும் இருந்தா போதா. சரிதானே? அப்ப அதை அடைகிறதுக்கு மேற்கொள்ளப்படுற ஒன்றுக்கொன்று தொடர்பட்ட செயற்பாடுகளின் ஒரு தொகுப்பாகத்தான் சிஸ்டம் காணப்படும். சரிதானே? எழுதி கொள்ளுங்க.
நிறுவனத்தின் எதிர்கால நோக்கத்தினை திட்டமிட்டு நிறுவனத்தின் எதிர்கால நோக்கத்தினை திட்டமிட்டு நிறுவனத்தின் எதிர்கால நோக்கத்தினை திட்டமிட்டு அதனை அடைவதற்காக அதனை அடைவதற்காக அதனை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் அதனை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட தொடர்ச்சி எழுதுங்க. ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட தொடர்பட்ட ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கும் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கும் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கும் செயற்பாடுகளது தொகுப்பு அலுவலக முறைமை ஆகும். ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கும் செயற்பாடுகளது தொகுப்பு அலுவலக முறைமை ஆகும். நிறுவனத்தின் எதிர்கால நோக்கத்தினை திட்டமிட்டு அதனை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கும் செயற்பாடுகளது தொகுப்பு அலுவலக முறைமையாகும். ஒபி சிஸ்டம் ஒபிஸ் வேற ஒபி சிஸ்டம் வேற. சரிதானே? அடுத்த கேள்வி, இந்த ஒபி சிஸ்டத்தின் முக்கியத்துவம் என்ன? அலுவலக முறைமையின் முக்கியத்துவம் என்ன? ஒபி சிஸ்டம் ஏன் முக்கியமானது? இப்ப பாத்தீங்கன்னா என்றால், இப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. சரிதானே? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டிருக்கும். ஏன்னா உங்களோட அலுவலகம் சில நேரம் நீங்க ஒரு டிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணலாம், கச்சேரியில ஒர்க் பண்ணலாம், செவியர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம், அல்லது நீர்ப்பாசன திணைக்களங்கள்ல ஒர்க் பண்ணலாம், லேபர் டிபார்ட்மெண்ட், இப்படி கணக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டிருக்கும். என்ன அப்ப ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டிருக்கும், பிளஸ் அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கான செயற்பாடுகளையும் கொண்டிருக்கும். செயற்பாடுகள் கொண்டிருக்கிறதாலதானே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. வேற நோக்கம் மட்டும் போதாதே, நோக்கத்தை அடைகிறதுக்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளும். அந்த எல்லாத்தின் தொகுப்பு தான் என்ன? அலுவலக முறைமை. சரிதானே? சிஸ்டமேட்டிக்கா இயங்குறது. அப்ப இந்த அலுவலக முறைமையில முக்கியத்துவம் பாத்தீங்க என்றால், நிறுவனத்தின் ஒரு தடையற்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு இந்த அலுவலக முறைமை உதவியாக இருக்கு. அலுவலக முறைமை என்று பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா பாருங்க, காலமே 8:30க்கு போறீங்க. அலுவலக நேரம் என்ன? 8:30 இருந்து
4:15 வரை என்ன. இது ஒரு சிஸ்டமேட்டிக். இப்ப நீங்கள் இந்த நேரம் வரலாம், இந்த நேரம் போகலாம் என்று இருந்தால் என்ன நடக்கும்? சிஸ்டம் குழம்பிடும். அதே போல நிறுவனத்தின பண பரிவர்த்தனை 3 மணியோட நிறுத்திக் கொள்ளவும். அது ஒரு சிஸ்டம். சரிதானே? அப்ப இந்த ஒவ்வியஸ் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்ன்றது ஏனென்றால் அதன் முக்கியத்துவம் என்னென்றால் சாரி முக்கியத்துவம் உண்டு. நிறுவனத்தின் தடையற்ற செயற்பாட்டுக்கு உதவியாக இருக்கு. ஒன்று போடுங்க, அலுவலக முறைமையின் முக்கியத்துவங்கள் 5. அதுல ஒன்று நிறுவனத்தின் தடையற்ற செயற்பாடுகளுக்கு நிறுவனத்தின் தடையற்ற செயற்பாடுகளுக்கு நிறுவனத்தின் தடையற்ற செயற்பாடுகளுக்கு உதவியாக இருக்கு, உதவியாக அமையும். இரண்டாவது போடுங்க, இரண்டாவது மோசடிகள் தவிர்க்கப்படும். இரண்டாவது மோசடிகள் தவிர்க்கப்படும். மோசடிகள் தவிர்க்கப்படும். மோசடிகள் தவிர்க்கப்படும். மூன்றாவது நிறுவனத்தில் ஏற்படும் தாமதங்கள் தவிர்க்கப்படும். நிறுவனத்தில் ஏற்படும் தாமதங்கள் தவிர்க்கப்படும். நிறுவனத்தில் ஏற்படும் தாமதங்கள் தவிர்க்கப்படும். அடுத்தது நேரம் சிக்கனப்படுத்தப்படும். அலுவலகம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கினா என்னென்ன லாபம் அதான் பார்த்து கொண்டிருக்கோம். நேரம் சிக்கனப்படுத்தப்படும். நேரம் சிக்கனப்படுத்தப்படும். அடுத்தது கொடுங்க, பிரிவுகளுக்கு இடையில் சிறந்த தொடர்புகள் பேணப்படும்.
பிரிவுகளுக்கு இடையில் சிறந்த தொடர்புகள் பேணப்படும். பிரிவுன்னு சொல்றது பிரான்சஸ், கிளைகள் இருக்குமே. அட்மின் பிரான்ச், அக்கௌண்ட் பிரான்ச், பிளானிங் நிறைய பிரான்சஸ் இருக்குமே. அந்த பிரிவுகளுக்கு இடையில சிறந்த தொடர்புகள் பேணப்படும். சிறந்த தொடர்புகள் பேணப்படும். அடுத்த போடுங்க. சிறந்த நிர்வாக முறை காணப்படும். சிறந்த நிர்வாக முறை காணப்படும். சிஸ்டமேட்டிக்கா இயங்குறால ஒரு சிறந்த நிர்வாக முறை காணப்படும். எத்தனை வந்துடுது? நிறையவே இருக்கு. சரி, என்ன மட்டும் போடுங்க. அலுவலர்கள் 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 தமது கடமைகளை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அலுவலர்கள் தமது கடமைகளை இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அலுவலக முறைமையில முக்கியத்துவம் நிறையவே இருக்கு. சரி, அடுத்தது இந்த அலுவலக முறைமை இருக்குதானே, ஒவ்வொரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணுகின்ற போது, வடிவமைக்கின்ற போது எடுக்கப்படுற கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள் பேணப்பட வேண்டும். சரிதானே? ஒவ்வொரு சிஸ்டத்தை வடிவமைக்கிற போது என்னென்ன கோட்பாடுகளை பின்பற்றி கொள்ள வேணும். சரிதானே? நினைச்ச மாத்திரத்துல ஒரு அலுவலக முறைமையை உருவாக்கி கொள்ள முடியாது. அது சில கோட்பாடுகளை கருத்தில் எடுத்த வண்ணம் தான் ஒரு சிறந்த அலுவலக முறைமையை வடிவமைச்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்ப அதில் என்னென்ன கோட்பாடுகளை பின்பற்றி கொள்ள வேண்டும். சரிதானே? எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்கள் இப்படி பாருங்களேன். இப்ப நான் என்ன செய்யறேன், கிளாஸ இப்ப நைட் போட்டிருக்கேன். என்ன இப்ப இந்த கிளாஸ் நாங்க இன்றைய தினம் ஒரு மதியம் 12 மணிக்கு போடலாமோ? இல்ல, எல்லோருமே அலுவலகத்துல இருப்போம். என்ன, எல்லோருமே அலுவலகத்துல இருப்போம். அப்ப ஒருவேளை நான் இன்றைய தினம் லீவாக இருந்தாலும் நான் மதியம் 12 மணிக்கு கிளாஸ் போட இயலாது. காரணம் என்ன? நீங்கள் எல்லோரும் அலுவலகத்துல இருப்பீர்கள். சரிதானே? இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்னுட்டு உங்களோட வேலை நாள்ல, நீங்கள் வேலைக்கு போற நாள்ல நான் கிளாஸ் எடுக்க இயலாது. பிள்ளைங்கதானே? அப்ப கிளாஸ் எடுக்கிறேன்டாலும் அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இரவு ஓகே, எல்லாரும் போயிட்டு இரவுல வீட்டுல தங்கி இருப்பாங்க, கிளாஸ் எடுக்கலாம். சரி, இப்ப இந்த நேரம் தான் ஞாபகம் வருது. சில நேரங்கள்ல இப்ப இனிமே அடுத்த 2-3 புதன்கிழமைகள்ல விடுமுறையாகத்தானே இருக்க போகுது. சில வேளை மட்டும், அது சுவர் இல்லை, சில வேளை மட்டும் புதன்கிழமை
ஒரு காலை வேளையிலையும் சில நேரம் வகுப்பு ஷெடியூலாக நான் உங்களோட குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். சரிதானே? ஓகே. அப்ப ஒரு ஒபி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுகின்ற போது சில விஷயத்தை அங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று என்ன செய்யணும்னா அது தாமதங்களை ஏற்படுத்துற விதமாக இருக்கக்கூடாது. சரியா இருப்ப ஒபிஸை பொறுத்த மட்டும் இல்ல, ஒவ்வொரு நடைமுறைகளும் ஏற்படுத்துறது என்னத்துக்கு இலகுவாக பணிகளை செய்து முடிக்க வேணும், நேரத்தை மிச்சப்படுத்த வேணும், ஒரு வெற்றிகரமான அவுட்புட் கிடைக்க வேணும் என்ற நோக்கத்திலான நிறுவனத்துல ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மேற்கொள்ள வேணும். நான் ஒரு ஒரு பிளான் ஒன்று பண்றோம், அது நிறைய லொஸ்ட் ஆகும், நிறைய சிரமமாகும், அந்த பிளான் தேவையற்றது. விஷயம் விளங்குதா? அப்ப அலுவலகத்தை பொறுத்த மட்டும் ஒரு அலுவலக முறைமைய நாங்கள் வடிவமைக்கிற போது முதல் விஷயம் தாமதங்கள் அற்ற செயற்பாடுகளுக்கு அந்த ஒபி சிஸ்டம் வழிவகை செய்ய வேணும். சரிதானே? அப்ப ஒன்று போடுங்க, தாமதங்கள் அற்ற செயற்பாடுகளுக்கு தாமதங்கள் அற்ற செயற்பாடுகளுக்கு வழிவகுக்க வேண்டும். வழிவகுக்க வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண போறோம். ஒன்று தாமதங்கள் அற்ற செயற்பாடுகளுக்கு வழிவகுக்க வேணுமா, செயற்பாடுகள் தாமதம் இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டு இருக்க வேணுமா. இப்ப நேற்றைய தினம் விடுமுறை, அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கு, புதன்கிழமை விடுமுறை தான், ஆனால் ஏதாவது தேவை ஏற்பட்ட அரசு அலுவலரை அழைக்கலாம், நிறுவன தலைவர் என்ன செய்யலாம், ஆபீஸுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபை கூப்பிடலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அத்தியாவசிய சேவைகள் எதுக்குமே எந்தவித இடைஞ்சலும் இந்த விடுமுறைகளை ஏற்படுத்திவிடக் கூடாது. சரிதானே? அதே போலதான் அலுவலக முறைமைகள் ஒரு கிரியேட் பண்ணுகின்ற போது தாமதங்கள் செயற்பாடுகள் எதுவுமே தாமதம் இல்லாமல் இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது போடுங்க, இரட்டை வேலை தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, இரட்டை வேலை தவிர்க்கப்படல் வேண்டும். இரட்டை வேலை தவிர்க்கப்படல் வேண்டும். அதாவது ஒரு வேலையை திருப்பியும் அதை செய்ய வேண்டிய தேவை ஏற்படக்கூடாது இந்த ஒபிஸ் சிஸ்டத்தை தயாரிக்கிற போது. அந்த ஒபிஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும், இரட்டை வேலைகளை கொண்டு வரக்கூடாது. சரிதானே? அப்ப இரட்டை வேலை தவிர்க்கப்பட வேண்டும். சரி, அடுத்தது போடுங்க. அது இன்னொரு விஷயம், ஒபிசில இந்த தேவையற்ற எழுத்து வேலை இருக்குதாரு, அது குறைக்கப்படும். சும்மா எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறது அப்படி இருக்க கூடாது. எழுத்து வேலைகள் மேக்சிமம் குறைக்கப்பட வேண்டியதாகத்தான் சிஸ்டம் இருக்கும். எல்லாத்தையும் மேனுவல் எழுதி இப்ப இப்ப எல்லாத்தையும் மேனுவல் எழுதி கொண்டிருக்கிறோம், அப்படி எல்லாம் இல்லை. எவ்வளவு எவ்வளவு எழுத்து வேலைகளை குறைக்க வேணுமோ அவ்வளவு குறைச்சு கொள்ற மாதிரி தான் அந்த சிஸ்டம் வடிவமைக்க வேணும். அடுத்தது போடுங்க, தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்படுதல் வேண்டும். தேவையற்ற எழுத்து வேலைகள்
குறைக்கப்படுதல் வேண்டும். இரட்டை வேலைகள் சாரி தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்பட வேண்டும். அதே போல பேப்பர்ஸ், மற்றது வேறு வகையான காகிதாது எல்லாமே பயன்படுத்துற அளவு குறைக்கப்படணும். அப்படியே தான் இது கூட ஒரு சிஸ்டமேட்டிக்கான அடுத்தது போடுங்க. காகிதாதிகளினது பாவனை குறைக்கப்பட வேண்டும். காகிதாதிகளினது பாவனை காகிதாதிகளினது பாவனை குறைக்கப்பட வேண்டும். அதே போல அலுவலகத்தில் இருக்கிற உபகரணங்கள் இருக்குதானே, அந்த உபகரணங்களது பயன்பாடு உச்ச பயன்பாட்டை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதையும் போடுங்க. அலுவலக உபகரணங்களது அல்லது அலுவலக உபகரணங்கள் அலுவலக உபகரணங்கள் உச்ச பயன்பாட்டுக்கு உட்பட வேண்டும். அலுவலக உபகரணங்கள் உச்ச பயன்பாட்டுக்கு உட்பட வேண்டும். அடுத்தது, அலுவலக முறைமையானது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அலுவலக முறைமையானது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். எத்தனை வந்துடுது? ஓகே. அப்ப இந்த அலுவலக முறைமை என்றால் என்ன? அலுவலக முறைமையின் முக்கியத்துவங்கள் என்ன? அலுவலக முறைமை ஒன்றை வடிவமைக்கிற போது சில விஷயத்தை பின்பற்ற வேணும். இந்த பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள் என்னென்ன? அடுத்தது, அலுவலக முறைமை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். அலுவலக முறைமை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். எப்படி அலுவலக முறைமை இருக்கும்? என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்?
ஒரு அலுவலக முறைமை என்றா விளங்கிட்டு தானே. அந்த சிஸ்டம் வெற்றிகரமாக செய்யப்பட வேண்டும் என்றால் சில பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். இப்ப நீங்கள் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறீங்க என்றால் நீங்கள் அங்கே ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு கற்றல் செயல்முறை செய்யப்பட வேணும். ஏன்னா அதே போல ஒரு அலுவலக முறைமை ஒரு வெற்றிகரமாக ஒரு நிறுவனத்துல செயற்பட வேண்டும் என்றால் அது அலுவலக முறைமை சில பண்புகளை தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கு. கொண்டு போடுங்க இலகு தன்மை. ஒன்று இலகு தன்மை. இப்ப இலகு தன்மை என்று சொல்றது ஒவ்வொரு சிஸ்டத்தை என்ன செய்யணும், இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்க வேணும், இலகுவா நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். கொண்டு போடுங்க இலகு தன்மை. நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தர இல்லை, ஆனா விளங்கி வச்சிருங்க. இப்ப அலுவலக முறைமையின் பண்புகள்ல ஒன்று இலகு தன்மை. இலகு தன்மை என்றா என்னென்றால் இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்க வேணும், அதே போல இலகுவா நடைமுறைப்படுத்தக்கூடியதாயும் இருக்க வேணும். சரிதானே. விளங்கிக்கொள் அலுவலக முறைமையை விளங்கிக் கொள்வது சிரமமா இருந்து அதை நடைமுறைப்படுத்துறது சிரமமா இருந்தா அந்த முறைமையை நாங்கள் கைவிட்டு புதிய ஒரு முறைமையை நாங்கள் வடிவமைச்சு கொள்ளலாம். ஏன்னா இப்ப நீங்கள் படிக்கிற முறை என்பது எக்ஸாம் சித்தி அடைகிறதுக்கு போதாம இருந்தால், போதிய ஒரு நல்வழியாக இல்லாம இருந்தா நீங்க அந்த முறையை கைவிட்டு நீங்கள் வேற ஒரு முறையை என்ன செய்யலாம், சிஸ்டமேட்டிக்காக படிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அதே போலதான் அலுவலக முறைமை என்ற பண்புகள்ல உண்டு இலகுத்தன்மை. இலகுத்தன்மை என்றால் அலுவலக முறைமையை இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்க வேணும், அதே போல அதை இலகுவா நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேணும். சரிதானே. இரண்டாவது போடுங்க விளைதிறன். இரண்டாவது போடுங்க விளைதிறன். இரண்டாவது விளைதிறன். ஒன்று இலகுதன்மை, இரண்டாவது விளைதிறன். விளைதிறன் விளைதிறன் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அந்த இலக்கை அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிதானே. விளைதிறன் இரண்டாவது விளைதிறன். விளைதிறன் சொல்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அந்த இலக்கை, அதாவது ஒரு நோக்கத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்க வேணும். அப்படி இல்லைன்னா அந்த அலுவலக முறைமையே ஃபெயிலியர் ஆயிடும். அந்த அலுவலக முறைமையே என்ன ஃபெயிலியர் ஆயிடும். என்ன அப்ப இரண்டாவது விடுங்க விளைதிறன். மூன்றாவது வினைத்திறன். மூன்றாவது வினைத்திறன். வினைத்திறன் என்று சொல்றது இப்ப ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டு வச்சிருப்போம். என்ன அந்த எஸ்டிமேட் அந்த மதிப்பீட்டு செலவை தாண்டாத வகையில இருக்கும். ஒரு செயற்திட்டத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணி வச்சிருந்தா அந்த 10 லட்சம் ரூபாவை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. என்ன அது வினைத்திறன். சரி, இலகுதன்மை கொண்டதா இருக்கணும், விளைதிறன் கொண்டதா இருக்கணும், மூன்றாவது வினைத்திறன் கொண்டதாக இருக்கும். வினைத்திறன் கொண்டதாக இருக்க வேணும். அடுத்தது போடுங்க. அடுத்தது உண்மைத்தன்மை கொண்டதாக இருத்தல் வேண்டும். உண்மைத்தன்மையை கொண்டதாக இருத்தல் வேண்டும். சரிதானே. அது என்ன உண்மைத்தன்மை? அலுவலகத்தின் செயற்பாடுகளும் சரி,
அது உண்மையாயும் நடக்கணும், உண்மைத்தன்மையா உடையதாக நடக்கணும், அதே போல நம்பகரத்தன்மை உடையதாகவும் நடக்க வேணும். அப்படி இல்லையென்றா அங்க அலுவலகம் வந்து வெற்றிகரமாக இயங்கா வெற்றிகரமாக இயங்கா. அடுத்தது போடுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அடுத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அதாவது அந்த சிஸ்டமேட்டிக்கான அலுவலக முறைமைய எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாட்டில் அதை நடைமுறைப்படுத்துறது என்ன முடியாத காரியமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அலுவலகத்துல வந்து நிறுவன தலைவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல அலுவலக உத்தியோகத்தர்கள் ஒரு 75% அதை உடன்பட இல்லையாண்டா அதை நடைமுறைப்படுத்தல. அது என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அடுத்தது இன்னொன்று போடுங்க, நெகிழ்வுத்தன்மை. நெகிழ்வுத்தன்மை அது என்ன நெகிழ்வுத்தன்மை? இப்ப இந்த கிளாஸ் இருக்குதானே, இந்த கிளாஸ் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையான ஒரு கிளாஸ். என்ன சில நேரம் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் வகுப்பை நிப்பாட்டி அதை புரித ஒரு நாள்ல ஷெடியூல் பண்ணலாம். அப்படி ஒரு இலக்குத்தன்மை உள்ள ஒரு விடயம் தான் நெகிழ்வுத்தன்மை என்று சொல்றது. அப்ப நெகிழ்வுத்தன்மை என்று சொல்றது தேவை ஏற்படுகிற பட்சத்துல என்ன செய்யலாம், எதிர்காலத்துல அதை மாற்றிக் கொள்ளலாம், இந்த சிஸ்டத்தை மாற்றிக் கொள்ளலாம். அப்ப ஒரு அலுவலக முறைமை வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையும் கொண்டிருக்க வேண்டும். சரி, சரிதானே? இதெல்லாம் அலுவலக முறைமை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். அடுத்த கேள்வி,
அலுவலக முறைமை என்ற திட்டமிடல் தொடர்பாக உள்ள படிமுறை. சரிதானே? அப்ப நாங்க அலுவலக முறைமை என்றா என்ன, அலுவலக முறைமையின் முக்கியத்துவம் பார்த்திருக்கிறோம். அலுவலக முறைமையை வடிவமைக்கும் போது கருத்தில் எடுக்கப்படுற கோட்பாடுகள் பார்த்திருக்கிறோம். அலுவலக முறைமை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது அலுவலக முறைமை என்ற திட்டமிடல் தொடர்பான படிமுறைகள். அலுவலக முறைமை ஒன்ற திட்டமிட போறோம்னா அதுக்கு என்னென்ன படிமுறைகள் கொண்டிருக்க சரிதானே? சரி, அது முக்கியமா 7 படிமுறை காணப்படும். ஒன்று போடுங்க படிமுறைகள். அப்ப ஒரு அலுவலக முறைமை தான் நாங்க திட்டமிட போறோம்டா இந்த படிமுறையின் அடிப்படையிலாம் திட்டமிடலாம். கொண்டு போடுங்க நோக்கம் கொள்கைகளை தீர்மானிக்கும். இப்ப நீங்கள் இபி எக்ஸாம் கோல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னென்ன எக்ஸாம் எழுதுறது? சில பேர் 3 பாடம், சில பேர் 2 பாடம், சில பேர் 1 பாடம். புதுசா அப்பாயின்மெண்ட் கிடைச்சாங்க 3 பாடம் எழுத வேண்டிய தேவை இருக்கு. சில இடம் ஏற்கனவே எழுதி 2 பாடம் பாஸ் பண்ணி 1 பாடம் பெயில் விட்டாங்க அந்த பாடத்தை மட்டும் எழுத வேண்டிய தேவை இருக்கு. விளங்குதானே? முதல் விஷயம் அலுவலக முறைமையோட திட்டமிடுகின்ற போது முதல் ஸ்டெப் நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். நிறுவனத்துக்கு என்ன நோக்கம் இருக்கு அல்லது என்ன கொள்கை இருக்கு, என்ன நோக்கம் அல்லது என்ன கொள்கையை கொண்டிருக்கு அந்ததான் முதல் ஸ்டெப்பை தீர்மானிக்க வேண்டும். நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். அதுக்கு பிறகு என்ன லிமிட் என்றதை தீர்மானிக்கும். சரிதான்? என்ன லிமிட், எல்லைகளை தீர்மானித்தல். 2வது போடுங்க. 2வது எல்லைகளை தீர்மானித்தல். இரண்டாவது எல்லைகளை தீர்மானித்தல். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்கள் ஒர்க் பண்ற அலுவலகத்துல எல்லாத்துக்குமான அப்ரூவல் வழங்கப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு மேல் அலுவலகம் வழங்கலாம். என்ன ஒவ்வொரு அலுவலகங்களும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு கீழே மாகாண அலுவலகங்கள் இருக்கும், அதுக்கு கீழே மாவட்ட அலுவலகம் இருக்கும், பிரதேச அலுவலகங்கள் எல்லாம் இருக்கும். என்ன அப்ப அந்த அலுவலகத்துக்கு அல்ல அந்த நிறுவனத்துக்கு என்ன லிமிட் இருக்கு? என்ன சில இடங்கள்ல அப்ரூவல் பண்ணப்படுற அமௌண்ட்ல லிமிட் இருக்கும். இந்த அலுவலகத்துக்கு இவ்வளவு, ஹெட் ஆஃபீஸ்க்கு இவ்வளவு, அப்படி எல்லாம் லிமிட்டுகள் இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? அலுவலக முறைமையில திட்டமிடுகின்ற போது முதல் விஷயம் நோக்கம் கொள்கைகளை தீர்மானிக்க வேணும். 2வது ஸ்டெப் எல்லைகளை தீர்மானித்தல். எல்லைகளை தீர்மானித்தல். 3வது ஸ்டெப் எல்லையை தீர்மானிச்ச பிறகு தேவையான தரவுகளை சேகரித்தல். தேவையான தரவுகளை தீர்மானித்தல்.
சரி, தரவுகளை சேகரிச்ச பின்னர், தேவையான தரவுகளை சேகரித்தல், சேகரிச்ச பின்னர் அந்த தரவுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்ப அடுத்தது போடுங்க, தரவுகளை ஒழுங்குபடுத்தல். தரவுகளை ஒழுங்குபடுத்தல். அடுத்தது தரவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். அடுத்தது போடுங்க, தரவுகளை மதிப்பீடு செய்தல். தரவுகளை மதிப்பீடு செய்தல். சரி, இப்ப தரவுகளை சேகரித்தல், தரவுகளை ஒழுங்குபடுத்தல், தரவுகளை மதிப்பீடு செய்தல். அடுத்தது முறைமையை கிரியேட் பண்றது. சரிதானே? அடுத்தது போடுங்க, முறைமையை அமைத்தல். முறைமையை அமைத்தல். முறைமையை அமைத்தல். அடுத்தது நடைமுறைப்படுத்தல். அடுத்தது நடைமுறைப்படுத்தல். நடைமுறைப்படுத்தல். சரிதானே? அப்ப படிமுறை 7 இருக்கு, மிஸ் பண்ணாங்கள் எழுதுங்க. ஒன்று, நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். இரண்டாவது, எல்லைகளை தீர்மானித்தல். மூன்றாவது, தரவுகளை சேகரித்தல். நாலாவது, தரவுகளை ஒழுங்குபடுத்தல். அஞ்சாவது, தரவுகளை மதிப்பீடு செய்தல். ஆறாவது, முறைமையை அமைத்தல். முறைமையை அமைத்தல். ஏழாவது, நடைமுறைப்படுத்தல். ஏழாவது, நடைமுறைப்படுத்தல். இது என்ன? அலுவலக முறைமை ஒன்ற திட்டமிடுகின்ற போதான படிமுறை. இந்த படிமுறையை பின்பற்றித்தான் அலுவலக முறைமை ஒன்றை திட்டமிடலாம். சரிதானே? அடுத்தது, இந்த அலுவலக முறைமை அலுவலகங்கள்ல என்னென்ன நன்மைகளை கொண்டு வரும்? அலுவலக முறைமை அலுவலகங்கள்ல என்னென்ன நன்மைகளை கொண்டு வரும் என்று கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? அலுவலக முறைமையின் நன்மைகள். சரி, கொண்டு போடுங்க. அலுவலகத்துல என்னென்ன நன்மை இருக்கு? ஒரு ஆபீஸ் சிஸ்டத்தால் அலுவலகத்துக்கு நிறைய நன்மைகள் காணப்பட போகுது. கொண்டு போடுங்க, தாமதங்கள் தவிர்க்கப்படும்.
தாமதங்கள் தவிர்க்கப்படும். தாமதங்கள் தவிர்க்கப்படும். இரண்டாவது, வேலைகள் விரைவுபடுத்தப்படும். வேலைகள் விரைவுபடுத்தப்படும். அடுத்தது, அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல் இலகுவானதாக அமையும். அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல் இலகுவானதாக அமையும். அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல் இலகுவானதாக அமையும். அடுத்தது, தவறுகள் குறைவாக காணப்படும். தவறுகள் குறைவானதாக காணப்படும். மோசடிகள் தவிர்க்கப்படும். மோசடிகள் தவிர்க்கப்படும். காகித பயன்பாடுகள் குறைவடையும். இரட்டிப்பு வேலைகள் தவிர்க்கப்படும். இரட்டிப்பு வேலைகள் தவிர்க்கப்படும். வெளிப்படைத்தன்மை ஏற்படும். வெளிப்படைத்தன்மை ஏற்படும். சிறந்த ஒருங்கிணைப்பு பேணப்படும். சிறந்த ஒருங்கிணைப்பு பேணப்படும். எத்தனை வந்தது? இன்னும் நிறைய இருக்கு. சரி, அலுவலக முறைமையின் நன்மை. அடுத்தது கேட்கப்படுது பாருங்க. அலுவலக முறைமை ஒன்றை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதில் உள்ள இடர்பாடுகள் 4 தெரியும். அலுவலக முறைமையில நன்மை இருக்கு. அதே போல அலுவலக முறைமையை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதில் உள்ள இடர்பாடுகளும் இருக்கு. சரிதானே? சரி, என்னென்ன இடர்பாடு?
கொண்டு பாத்தீங்கன்னா சரியா திட்டமிடாட்டில் எல்லாம் பிழைச்சிடும். ஆபீஸ் சிஸ்டத்தை சரியாக திட்டமிடாட்டில் எல்லாமே பிழைச்சிடும். என்ன சரி ஒன்று போடுங்க. ஒன்று சரியாக திட்டமிடப்படாவிட்டால், ஒன்று சரியாக திட்டமிடப்படாவிட்டால் சரியாக திட்டமிடப்படாவிட்டால் உரிய விளைவை பெற்றுக்கொள்ள முடியாது. சரியாக திட்டமிடப்படாவிட்டால் உரிய விளைவை பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, இரட்டை செயற்பாடு ஏற்பட்டால், இரட்டை செயற்பாடு என்று சொல்றது ஒரே செயலை 2 முறை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுறது. சரிதானே? அப்ப இரட்டை செயற்பாடு ஏற்பட்டால் இரட்டை செயற்பாடு ஏற்பட்டால் என்ன செய்யும்? அந்த ஒவ்வொரு சிஸ்டத்தின் வினைத்திறன் குறைவடையும். என்ன இரட்டை செயற்பாடு ஏற்பட்டால் வினைத்திறன் குறைவடையும். வினைத்திறன் குறைவடையும். வினைத்திறன் குறைவடையும். அடுத்தது அடுத்த போடுங்க. நடைமுறைப்படுத்துவதில் அதிக செலவு ஏற்படுமாயின், நடைமுறைப்படுத்துவதில் அதிக செலவு ஏற்படுமாயின் நடைமுறைப்படுத்துவதில் அதிக செலவு ஏற்படுமாயின் வினைத்திறனற்றதாக அமையும். வினைத்திறனற்றதாக அமையும். வினைத்திறனற்றதாக அமையும். செலவு கூடினா சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்ன்றதே செலவை கட்டுப்படுத்தத்தான். அப்ப அப்படி ஒரு நடைமுறைய பேணுகின்ற போது செலவு அதிகமான அங்க வினைத்திறனே இல்லாம போனதா மாதிரி ஆகிடும். என்ன சரி
அடுத்தது போடுங்க. ஒருங்கிணைத்தலில் அல்ல ஒன்றிணைத்தலில் ஒருங்கிணைத்தல் என்று போடலாம், அல்ல ஒன்றிணைத்தலில் கவனமாக செயற்படாவிட்டால் ஒன்றிணைத்தலில் கவனமாக செயற்படாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படும். ஒன்றிணைத்தலில் கவனமாக செயற்படாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கள் என்றால், இப்ப இந்த ஆபீஸ் சிஸ்டத்தை நாங்கள் அலுவலகத்தை பொறுத்தமல்ல ஒரு கடுமையாக பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கு. என்ன சின்சியரா பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அப்படி பின்பற்ற பட்சத்துல சில நேரம் நெகிழ்வு தன்மை அல்லாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன சில நேரம் பாத்தீங்க என்றால் உங்களோட அலுவலகத்தோட ஃபேஸ் பண்ணியிருக்க கூட கடந்த காலங்களில் இப்படித்தான் இந்த இது பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது, ஆகவே இதைத்தான் தொடர வேணும் அன்று சில இடங்கள்ல அங்க பிழையா பதிஞ்சிருக்கப்படும். ஆனா போன வருஷம் இப்படித்தான் பதிஞ்சது, ஆகவே இந்த வருஷம் இப்படித்தான் பதியணும் என்று நிற்பாங்க பெருந்தலைகள். என்ன பெருந்தலைகள் சொல்றது ஐயோ அல்ல நிறுவன ஹெட். என்ன போன வருஷம் இப்படித்தான் பின்பற்றப்பட்டிருக்கு, ஆகவே இந்த முறையும் அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் நிற்பாங்க. இப்ப கடுமையா பின்பற்றதால நெகிழ்வுத்தன்மை அற்ற தன்மை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதையும் போட்டுக்கொள்ளுங்க. அலுவலக முறைமையை கடுமையாக பின்பற்றுவதால் நெகிழ்வுத்தன்மை இல்லாது போகும் வாய்ப்பு உள்ளது. நெகிழ்வுத்தன்மை இல்லாது போகும் வாய்ப்பு உள்ளது. சரிதானே? அப்ப என்னென்ன பார்த்திருக்கிறோம்? இது அலுவலக முறைமையில உள்ள மட்டுப்பாடுகள் அல்லது இடர்பாடுகள். இதற்கு முதல் என்ன பார்த்தாங்க? அலுவலக முறைமையில காணப்படுகின்ற நன்மைகள். நிறுவனத்திற்கு ஒரு அலுவலகத்திற்கு அலுவலக முறைமையால ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதுல நாங்கள் ஒரு 9-10 நன்மை பார்த்தாங்க. இப்ப பார்த்தது ஒரு அலுவலக முறைமை ஏற்படுத்தப்படுறதுல காணப்படுற மட்டுப்பாடுகள் அல்லது இடர்பாடுகள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். அடுத்த வகுப்பு வந்து உங்களுக்கு சனிக்கிழமை இரவு தான் நான் ஷெடியூல் பண்ணி இருந்தது. இருந்தாலும் சனிக்கிழமை இரவு அந்த இதுல
முஸ்லீம் சகோதரர்களுக்குரிய பெருநாள் என்றதால எல்லா கிளாஸுமே சனிக்கிழமை முழுமையாகவே இல்லை. உங்களோட இபி கிளாஸ், அதே போல மற்ற போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல் வகுப்புகள் எதுவுமே சனிக்கிழமை ஷெடியூல் பண்ணல. இருப்பினும் உங்களோட சனிக்கிழமை இரவுக்குரிய ஒபிசிஸ்ட கிளாஸ் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு எஃப்ஆர் கிளாஸ் நடக்கும். சரிதானே? இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலமே என்ன டைம் மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதே போல வார புதன்கிழமையும் பார்ப்போம். மார்னிங் சம்டைம்ஸ் ஷெடியூல் பண்ண இயலுமென்றால் ஒரு கிளாஸை மார்னிங் பார்க்கலாம். சரி, படியுங்க. உங்களோட எக்ஸாம் மே அல்லது ஜூன் தான். இதுதான் நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா போவோம். இப்போ நாங்கள் எக்ஸாம் கிட்ட வார காலப்பதில் கொஞ்சம் அடுத்தடுத்த கிளாஸுகளை கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.